ஒரு வழியாக மறுபடியும் பேக்கை பேக் பண்ணியாச்சு. இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிடா ட்ரிப்பு தாங்க கிளம்பிட்டுருக்கோம். எங்கள் அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஃப்ளைட்டு, 3 மணிக்கு அதனால் வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால அவசரமாக வந்து தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். எப்போவுமே ட்ரிப்புங்கிறது ஒரு புது புது அனுபவத்தை கொடுக்கும். அதுவும் இந்த தடவை ட்ரிப்பு எங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவம் தான். ஏன்னா ஒரு 6 ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம். அதுவும் 21 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வேறு ஒரு புது விஷயம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நாங்கள் லிஃப்ட் இல்லைனா ஊபர் போட்டு போயிடுவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் பார்க்கிங் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதில் போட்டுட்டு அங்கேருந்து ஷட்டில் பிடிச்சி இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான். ஒரு வழியாக காரை பார்க் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து செக்யூரிட்டி செக்கில் நின்றுட்டுருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டுக்கே வந்துவிட்டோம். நாங்கள் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ணுற ஏர்லைன்ஸு. மஞ்சன்னு ரொம்ப மங்களகரமாக இருக்குது. ஃப்ளைட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் டிலே ஆச்சு. அதனால் ஒரு வழியாக ஃப்ளைட்டை இப்போ போர்ட் பண்ணிட்டோம். பசங்களுக்குமே இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே எங்கள் கூட வரும்போது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு விளையாட பசங்க இருக்கவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல டீலில் கொஞ்சம் சீப்பாக தான் கிடச்சிச்சு. இருந்தாலும் இந்த ஃப்ளைட்டில் எப்போவுமே கொஞ்சம் டிக்கெட் விலை கம்மி தான். அதனால் நம்ம ஒரு டவுன் பஸ் மாதிரி தான் இருக்கும். எப்போ ஃப்ளைட் ஏறினாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால் கடவுளை நல்லபடியாக வேண்டிட்டு நல்லபடியாக போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ஏறிட்டோம். இப்போ ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்டனில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஸ்னோ ஸ்டார்ம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே எப்படி வந்து ஏர்போர்ட்டில் எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்கள். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன்வேல மட்டும்தான் ஸ்னோ கிளியர் பண்ணியிருக்காங்க. சுற்றி ஒரே ஸ்னோவாக தான் இருந்துச்சு. அதுமாதிரி பாஸ்டன் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கடல் இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிட்டோம் ஃப்ளோரிடா ஏர்போர்ட்டில். ஃப்ளோரிடா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ஸ்னோ எதுவுமே இல்லை. அதை வச்சு இந்த ஊரோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது நம்ம ஊர் இந்தியா மாதிரியே இருக்கும். இதோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்குது இந்த தடவை. ஏன்னா இந்த தடவை எல்லா ஊருமே ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது. அதனால் ஏன்னா இல்லைனா வந்து ஃப்ளோரிடாவில் ஜாக்கெட் போடுறதுக்கெல்லாம் வேலையே இருக்காது. ஆனால் இந்த தடவை ஃப்ளோரிடாலையுமே கொஞ்சம் ஜாக்கெட் போட்டு சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து ரெண்டல் கார் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ட்ரெயின் பிடிச்சி வந்துட்ருக்கோம். இதுக்கு உள்ளேயே வந்து ஏர்போர்ட்குள்ளேயே ட்ரெயின் போகும். அதை பிடிச்சி நம்ம வெளியே வந்து ரெண்டல் கார் எடுக்கிறதுக்கு ஒரு ஷட்டில் பிடிக்கணும். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தால் நம்ம உள்ளேயும் ரெண்டல் கார் எடுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து வெளியே ரெண்டல் கார் எடுக்கிறோம். அதனால் ஷட்டில் பிடிச்சி அந்த ரெண்டல் கார் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு தான் இந்த ட்ரெயினில் வந்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஆக்ஷன் கார் ரெண்டலில் நாங்கள் ரெண்டல் எடுத்திருந்தோம் நியூ அப்படின்னு சொல்லிட்டு. இது புதுசாக இந்த தடவை தான் ட்ரை பண்ணுறோம். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஷட்டில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் போய் ஒரு 20 நிமிஷத்தில் ஷட்டில் வந்துருச்சு. இந்த ஃப்ளோரிடா ட்ரிப்போட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.